ஆண்டவராகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நிறைய வார்த்தைகளை பேசுகிறார். பேசின எல்லா வார்த்தைகளும் ஒரு சில வார்த்தைகளை தவிர மற்ற எல்லாம் தீர்க்கதரிசனமான வார்த்தைகள். சில வார்த்தைகள் அந்த சூழ்நிலைக்கு சொல்லப்பட்டதாக இருப்பது, அநேக வார்த்தைகள் பல வருடங்கள், பல 100 வருடங்கள் கழித்து நிறைவேறுகிற வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தையும் ஆராய்ந்து பார்த்தால் தேவனுடைய ரகசியம் விளங்கும். அல்லேலூயா. ஆமா, நம்ம வேறொரு காரியங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாம் மனதை செலுத்துகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்ப்பதற்கு மனதை செலுத்த விரும்பவில்லை. ஒரு மனிதன் இங்க ஸ்கூல்ல படிக்கிறான், நல்ல வேலை படிக்கணும்னா என்ன சொல்றோம்? நல்லா படிக்கணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். 10th ஆனவங்க பசங்களை போட்டு தூங்க விடாம போடாம போட்டு ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து படிச்சு படிக்கணும் தான் படிக்கணும். +2 இன்னும் ப்ரெஷர் கொடுத்து, காலேஜ் போகிற ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து, ஒரு டிகிரி, இன்னும் ஒரு டிகிரி பார்த்தா இன்னொரு டிகிரி வாங்கணும். இந்த டிகிரி கோர்ஸ், அது சைட் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் போனால் வேலைக்கு போனால் 30,000 50,000 தரலாம். ஆமாம் இல்லையா? அவ்வளோ கஷ்டப்பட்ட எத்தனை வருஷம்? about 21 years, 21 வருஷங்கள் படிக்கிறதுலேயே பிள்ளைகளெல்லாம் அதுலேயே வேலை கிடைச்சாதான் உண்டு. அதில் கொஞ்சம் துடுக்கா இருக்கிற பசங்களுக்கு உடனே வேலை கிடைச்சிடும். மந்தமாக இருக்கிறது பார்த்தா அப்படி எதாவது இருக்காது, அதை ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் சில பேர் சில நேரம் மந்தமாக இருக்கிறதா இருக்கும், துடுக்கா இருக்கிறது எங்கே போனாலும் நிற்காது. கை தரப்பட வாய்வைகள் சும்மா இருக்காது. இந்த உலகத்துல வாழ்வதற்கு, இங்கே செழிப்பா இருப்பதற்கு 21 வருஷம் தேவைப்படும். வேலை கிடைக்கிறதுக்கு அது எதுவும் படிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வேலை செஞ்சிடலாம். டீ வேலை செய்யலாம், ரோட்டா வேலை செய்யலாம், இல்லை பெரியார் வேலை, சித்தாள் வேலை செய்யலாம். ஆனால் ஒரு நல்ல தரமா 4 பேர் மதிக்கத்தக்க ஆச்சரியமா உட்காரணும் அப்படின்னா அத்தனை வருஷம் படிக்க வைக்கணும். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஒரு ஆவிக்குரியவன் நல்ல பொசிஷன் அடைவதற்கு இந்த வேதத்தை தியானித்து இதன்படி தன்னை வணங்கிக் கொள்ளும்போது அவன் வாழ்க்கையெல்லாம் ஆச்சரியமாக, தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்த உடனே அவன் வாழ்க்கை மாற்றத்துக்கு நேராக இருக்கும். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதுபடி செய்வதற்கு தன்னுடைய மனசை கொடுக்குறாங்க. ஆண்டவரே, நீங்க நம்புவாங்க, நீங்க என்னோட வாசம் பண்ணுங்க, நீங்க என்னோட பேசுங்க, நான் அதுபடி வாழ விரும்புறேன் சொல்றவங்க வாழ்க்கை தானாகவே மாறி ஆச்சரியமா. இந்த பையன் அந்த சர்ச்சில் ரொம்ப பரிதாபமா இருந்தானே, அவன இந்த மாற்றம் இந்த பைபிள் பார்க்க கர்த்தருக்கு பயந்து வசனம் சொல்வது, கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்களை நன்றாக இருப்பார்கள். ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்கள் நன்றாக இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக. ரொம்ப பிடிச்ச வசனம் இது. ஏதோ மாடல் காமிக்கிறார், எழுதும்போது ஏதோ விஷயங்களை பார்க்கிறார் நினைக்கிறேன். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாக. அன்பான தேவனுடைய பிள்ளை, நீங்கள் கர்த்தரோடு நெருங்க ஆரம்பிக்கும் போது தேவனோடு எவ்வளவு க்ளோஸா போறீங்களோ, க்ளோஸா போகும்போது பிரச்சனை வரும், பாராட்டு வரும், இதுல நிறைய தடைகள் கொண்டு சத்து தான் போவாங்க, குவிப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகள் எதற்கும் அஞ்சாமல் முன்னேறி வசனம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் சீயோன் பர்வதத்தை போல் அசையாமல் லாஸ்ட் மினிட் வரலையும் தோல்வி மாதிரியே தான் இருக்கும். கடைசி நிமிஷம் வரையில எப்படி இருக்கும்? தோல்வி மாதிரியே தெரியும்.
ஆனால் கடைசி மணி நேரத்துல என்ன நடக்கும்னா நீங்களும் நான் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவர் ஆச்சரியமான எல்லாரும் பார்க்கிற மாதிரி இல்லையே, வாய்ப்பே இல்லையே, நடந்திருக்க வாய்ப்பு இல்லையே, இது நடந்திருக்காது, இது செஞ்சிருக்க மாட்டாங்களே அப்படின்னு தோணும். கலந்து இருக்கிறார்ல அப்படியே மாத்தணும். தேவனுடைய வாழ்க்கையில் வருகிற சில போராட்டங்களை தேவன் புரட்டி போடுகிற ஒரு மாதமாக மார்ச் இஸ் ஆல்வேஸ் மார்ச். மார்ச் மாதத்துல மார்ச் பாஸ்போர்ட் பண்ணிடலாம், போச்சுக்கலாம், எதுவும் நமக்கு முன்பதாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் போகிறனால சத்ரு நம்மை ஒன்றும் தடுக்க முடியாது. அவன் பார்க்க மாதிரி பார்ப்பான், நீங்க பார்க்க உங்க வேலைப்பா வீட்டுக்காரையா ஆலயத்துக்கு வரணும்னா, ஜபத்துக்கு வரணும்னா, காலையில் வரணும்னா ரொம்ப கஷ்டத்துக்கு கஷ்டமா இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வர தெரியுமா, நான் போய் ஜோமான உட்காந்துனா இன்னும் டயர்ட் ஆகிடும். அப்படிதான் தோணும். எந்திரிச்சே வர முடியாது, எந்திரிச்சே வர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை தேடுங்கள். அல்லேலூயா. வாழ்க்கையில் ஆச்சரியத்தின் மேல ஆச்சரியம், ஆச்சரியம் ஆங்கிலத்தின் மேல சர்ப்ரைஸ், சர்ப்ரைஸா நடக்கும். அதுதான் நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப முடியும். கட்டுதான் விட்டுறாரு, வாய் வயிற்றுல அடிச்சு நிற்போங்க. அல்லேலூயா. அலையில மூட்டிட்டு வேற வச்சு ஒரே பொறுப்பெல்லாம் இருப்போம். ஆனா கடைசி நேரத்துல அவர் ஒரு ஆச்சரியமான காரியத்தை வச்சு அல்லேலூயா. இந்த விசுவாசம் தான் உங்களை எங்கேயோடு போயிருக்கிறது. அல்லேலூயா. நம்பிக்கை நம்ம வாழ்க்கைய வேறு விதமாய் மாற்றிக் கொடுக்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 14. இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு சாப்டர். ஆனால் நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர். ரெண்டுமே கலந்தது. இஸ்ரவேல் மக்களை தேவன் அந்த எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க, ஊரை விட்டு வெளியே வந்தாங்க. இப்படி வரும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ணதுக்கு அப்புறம் செங்கடல் கொடுக்கிறது. மோசேக்கு இன்னொரு வழி தெரியும், ஆனா ஆளுக்கு எந்த வழிதான் கூட்டிட்டு போறாரு. நமக்கு நிறைய ஷார்ட் கட்லாம் தெரியும் லைஃப்ல முன்னேறதுக்கு. லைஃப்ல முன்னேறதுக்கு நிறைய ஷார்ட் கட். இப்படி பண்ணா மழையலாமா, இப்படி பண்ணா சம்பாதிச்சிடலாமா, அப்படி பண்ணா பெரியாரா இருக்கலாமா, இவங்க பிடிச்சா பெரியாரா இருக்கலாமா, அவங்க பிடிச்சா நல்லா இருக்கலாமா அப்படின்னு ஷார்ட் கட் நம்ம நிறைய யோசிப்போம். ஆளுக்கு தெரியுமா, பிரச்சனையே இருந்தாலும் அப்படி முன்னாடி போயிட்டாரு, நான் அவங்க கூட வருவேன். டைரக்டா நிக்க வைப்பாரு. உங்க கைதெல்லாம் உதவ ஆரம்பிச்சிடும். நியாயாதிபதிகள் அப்படிதான் சொல்றாரு, தங்களுடைய மக்களை ஆண்டவர் யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிறார். ஏன் சில நேரங்களில் சில விஷயத்தை நம்ம கற்று நமக்கு அனுமதிக்கிறாங்கன்னா, நாம யுத்தம் செய்ய பழகுவதற்கு. அபிஷேகம் பெற்றவங்க எத்தனை பேர் தெரியும்? அபிஷேகம் பெற்றவங்க நல்ல கையில் வைத்து பார்க்கலாம். 1 3 4 5 6 7 8 12 13 14 15 இது பக்கம். நீங்க அபிஷேகம் பண்ணலையா சார்? இல்லையா? பெற்றீங்களா? பண்ணலையா? ரொம்ப அப்படி இப்படிதான் சார் பெற்றீங்களா? அப்படின்னு சொல்ல நான் எவ்வளவு தெளிவா நான் கேட்கிறேன். மறுபடியும் தெளிவா சொல்றேன். நான் சீரியஸா கேட்கிறேன். உங்களுக்கு விளையாட தெரியும். சீரியஸா அபிஷேகம் பண்றவங்க கை வளர்த்துல நான் 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 இப்போ 5 எக்ஸ்ட்ரா வருது. 20 21 22 23 24 25 26 27. ஓகே, இந்த 27 பேர் இருக்கிறோம். என்ன நடந்துச்சு? நீங்க அபிஷேகம் பெற்றனால என்ன நடந்துச்சு?
சம்திங் சேஞ்ச் ஏதாவது வந்துச்சா? அபிஷேகம் பெற்ற ஒரு ஆண்டு ஒரு பட்டணத்தை அசைக்கிறார். அபிஷேகம் பெற்ற ஒரு ஆண்டு எதிரிகளை சிதறடிகளாம். நீங்க பெற்ற அபிஷேகத்தினால நடந்தது என்ன? நீங்க 4 வார்த்தை அந்நிய பாஷை பேசுறதுனால என்ன நடந்துச்சு? இங்க வந்தா மட்டும் அந்நிய பாஷை வருது, அது ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? ஆவியின் நிரம்புதலே இல்லை இல்லையா? உங்களுக்குலாம் ஒரு வேலை வச்சிருக்கேன். ஜெபி கை தூக்கணும் அத்தனை பேரும் ஜெபிக்கிட்ட பேர் கொடுத்துருக்கோம். அபிஷேகம் பெற்றவங்க மட்டும் வேற வேலை இருக்கும் எல்லாருக்கும். சரியா? அபிஷேகம் பெற்றவங்க பேர் கொடுத்துருக்கோங்க, வேலை இருக்கு. சரி, அப்போ இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் இந்த 14ஆம் அதிகாரத்துல மக்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வருகிறார். திடீரென்று பார்த்தா மக்களுக்குள்ள ஒரே சொல்றது, நாம கல்விட்டோம்னா அடிமைத்தனத்து வந்துட்டு ஒரே சந்தை நான் கிறிஸ்டின் ஆயிட்டோம். நாங்கள் கிறிஸ்டின் ஆயிட்டோம். என்னடா பண்ணா தெரியுமா? எங்க வீட்டுல அதெல்லாம் கடவுள் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு டமாக்கு எதிரில் கூப்பிட்டு சிங்கல் நிற்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. மோசே எங்க காரணம், எங்க காரணம், மோசே காரணம். ஏறக்குறைய சரித்திர குறிப்பு சொல்லு 30 லட்சம் ஜனங்கள் ஆடு மாடு எல்லாம் நிற்கிது. கடலை கடந்து போனோம்னா விளையாட்டு விஷயம், விளையாட்டா? கடல் காலமா இருக்குமா? 5 அடி இருக்குமா? இல்ல 10 அடி இருக்குமா? இல்ல 20 அடி இருக்குமா? கடலுங்கிறது அப்படிதானே? கடல்ல கடக்கணுமே. மோசேக்கு ஒரு டென்ஷன், எப்படிலாம் கடக்க போறோம், எப்படிலாம் கடக்க போறோம். அல்லேலூயா. அவங்க எப்படி பண்ணாங்க பாருங்க. 14:10 படி யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14:10. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. சில பேர் எங்க அடிச்சா கர்த்தரை கூப்பிடுறாங்க, எங்க தக்கா ஆண்டவரே அப்படின்னு தெரியும். நீ வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலன்னா, நீ வாயை திறந்து ஆவியில நிரம்பி நிக்கலன்னா, நீ வாயை திறந்து ஜெபிக்கலன்னா அவருக்கு எங்க தட்டுனா சத்தம் வரும்னு தெரியும். அப்பதான் அது வரைக்கும் என்ன பண்ணாது, எங்க தட்டுனா வரும். நடப்பதெல்லாம் நடக்கும். எல்லாவற்றையும் ஒருவர் பார்த்துக் கொண்டு இடம் இருக்கிறார். எல்லாம் வச்சு கொடுத்து ஒரே பக்கம் மோசே எங்க காணும். அதெல்லாம் எதிர்த்து எங்களுக்கு நகர்ந்து இல்லையா? இங்க கொண்டு வந்து பறிக்கிறதுக்கு எங்களை கூட்டு வந்தேன். அல்லேலூயா. மோசேக்கும் பயம்தான். சில நேரம் நாமும் பயப்படுகிற பிரச்சனைகளை சந்திக்கிறோம், சில போராட்டங்களை சந்திக்கிறோம், எதிர்த்து வருகிற காரியங்களை சந்திக்கிறோம், மிரளுகிறோம், பயப்படுகிறோம், கலந்துகிறோம், திகைக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் கூடுகிறவர். அவர் மட்டும் பேசாம இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, முடிவு செய்ய முடியாது. சபையில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் சாதாரணமான ஆளா, ஒவ்வொரு பலசாலிகள், ஒவ்வொரு திறமசாலிகள், அவ்வளவு அறிவாளிகள், அவ்வளவு அன்பானவர்கள், அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சும்மா இருப்பீங்களா நீங்க? கர்த்தர் பேசாம இருக்காங்க. ஆமாவா இல்லையா? சும்மா இருப்பாங்களா? சான்ஸே கிடையாது. ஆனாலும் கர்த்தருடைய சத்தம் கேட்கிறதுனாலே ஒரு ஊழியர் போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா, மோசே 13 படிக்கணும் பார்க்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பயப்படாதீங்க. இவருக்கு உள்ள எந்த காரியங்கள் இல்லை. ஆனா என்ன சொல்றாரு?
பயப்படாதீங்க. அவன் வெட்டாலும் இவங்க வெட்டுவாங்க. நம்ம பயப்படாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண்பார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்கிற மக்கள் இப்படிதான் சொல்லணும், இப்ப பார்க்கிறது உபத்திரம், இப்ப பார்க்கிறது கஷ்டம், இதே மாதிரி இன்னொரு முறை வருவதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் பார்க்கிற இந்த எகிப்தினுடைய பிரச்சனை, இன்றைக்கு பார்க்கிற இந்த போராட்டத்தை சொல்லுவாங்க, இன்றைக்கு பார்க்கிற இந்த போராட்டத்தை இனி நாங்கள் காண்பதில்லை. சொல்ல இனி நாங்கள் காண்பதில்லை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தெரியுமா சொல்றாங்க, நீங்க சும்மா இல்ல, உங்களுக்காக யார் யுத்தம் பண்றாங்க? கர்த்தர் உங்களுக்காக ஒருத்தர் ஃபைட் பண்ணுவாரு. சும்மா இல்ல, வேடிக்கை மட்டும் பாரு. அல்லேலூயா. எப்ப வேடிக்கை பார்க்க முடியும்? எதுல செங்கல்ல வச்சுக்கிட்டா? சும்மா இல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணுவார். ஓ, எகிப்தியர்கிட்ட ஆண்டவர் சண்டை போடுவார் போல இருக்கு. ஆண்டவர் அங்கே இது பண்ண போறாரு நினைச்சுட்டு பேர் வந்துட்டே இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எடுத்து முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்க. இஸ்ரவேல் புத்திரர் சொல்றாங்க, முறையிடுகிறதுன்னா ஒரு முறை சொல்றது இல்ல. ஆண்டவர் வந்துட்டாங்க. நீ முறையிட்டு இருக்க, ஏன் அதே சொல்லிட்டு இருக்க? மக்களை போ சொல்லியா? சில நேரம் சில குடும்பங்களை எங்க சொல்லுவோம், பிரச்சனையா சொல்லுவோம், இது என்ன பண்றா, நீ அமைதியா முன்னாடி போ. அல்லேலூயா. வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் ஜெயிப்பதற்காகவே. வாழ்க்கை வருகிற பிரச்சனை தோல்வி அடையத்துக்கு வரல, ஜெயிக்கிறதுக்காக தான் வரும். ஜெயிப்போம். வாழ்க்கையில் வருகிற குடும்பத்தில் வருகிற அத்தனை நாம் ஜெயிப்போம். நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் ஜெயிப்போம். என் உள்ளத்தில் பரிபூர்ணமாய் நான் விசுவாசிக்கிறேன். என் உள்ளத்தில் பரிபூர்ணமாய் நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் ஜெயிப்போம். என் உள்ளத்தில் பரிபூர்ணமாய் நான் விசுவாசிக்கிறேன். என் உள்ளத்தில் பரிபூர்ணமாய் நான் விசுவாசிக்கிறேன். நீங்க பரிபூர்ணமா விசுவாசிக்க ஆரம்பிச்சா தேவனுடைய சைட ஜாலியா உட்கார்ந்துட்டு அப்படியே பார்க்கலாம். அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவாங்க. எப்படி யுத்தம் பண்ணுவாங்கன்னு சொல்லல, எப்படி யுத்தம் நடக்கும் தெரியல. சூப்பர், நான் கோலை நீட்டுப்பா, எல்லாம் உன் கையில தான் கொடுத்துருக்கேன். ஆமா, கோலை நீட்டினா சிங்கள் இரண்டாக பிளந்தது. மக்கள் நான் சொல்றேன், கோலை நீட்டினா சமுத்திரம் ரெண்டா பக்கத்திலும் வெட்டாத ஈரமான தரையெல்லாம் கிடையாது. என்ன தரையாது? இதெல்லாம் கொஸ்டின் இருக்கு. தண்ணி பிளக்குது சரிதான், ஆனா ஈரமான ஒன்று கிடையாது, சேவா இருக்கிறது. கவலைப்படாத, உனக்காக நான் வெட்டாமல் ஏற்படுத்துகிறேன். கவனிக்கிறதுதான் தேவ பிள்ளைகளை சுற்றி இருப்பதெல்லாம் நம்மை மூழ்கடிப்பதை போல இருக்கலாம். சுற்றி இருக்கிற பிரச்சனை மூழ்கடிக்கிற மாதிரி இருக்கும், முன்னாடி அடைப்பு மாதிரி இருக்கும். ஆனா இந்த கோல் என்ன கோல்? இந்த வேத வசனத்தை கர்த்தரோடு கூட ஒவ்வொரு அடி வைக்க வைக்க எதெல்லாம் நமக்கு தடையாக்குச்சோ அதெல்லாம் மதுவாய் மாறும். நடந்து போகிற வழி உங்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கோம். நாம் உனக்கு முன்னே போய் போராட்டங்களை செவையாக என்று சொன்னவர் எல்லாத்தையும் செஞ்சு எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. 8ஆம் தரையில என்னன்னா
படிங்க 10 படிங்க பார்க்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பம் பின்னாடி வந்துச்சு. முன்னாடி தான் போவோம் மேக ஸ்தம்பம். திடீர்னு நடுவில் இருக்கிறதான். ஹல்லேலூயா. சில நேரம் அவன் இருக்கிற மாதிரியே தெரியாது, அவர் பிரசன்ஸ்குள்ள இருக்கிற மாதிரியே தெரியாது, வெறுமையா இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனா நீ கர்த்தருடைய வார்த்தையை எந்த நேரத்தில் விட்டுறக்கூடாது. கர்த்தரோடு இருப்பதை எந்த நேரத்தில் விட்டுறக்கூடாது. தேவனுக்குள் வாழ்வதை எந்த நேரத்தில் விட்டுறக்கூடாது. பின்னாடி அழகா அந்த பேக் போயிடுச்சு. பார்க்கலாம், பின்னாடி பார்த்தா ஏன் அந்த பேக் போயிடுச்சுன்னா நான் பார்க்கிறேன். அந்த எகிப்துடைய போர் வீரர்கள் இந்த சேனை வருது. வந்துட்டு அவங்க ஏமாற தெரியல, முன்னாடி போற காரணம் தேர்தா. ஹல்லேலூயா. நான் சொல்ற வசனம் சொல்றேன், உங்களோடு போராடினவர்களை போராட்டத்துக்கு வருவான். அவன் நம்மளை தேடி தேடி சகிச்சு போயிடுவான். எப்படிதான் இவனை கவுக்குறது, எப்படி இவனை அழைக்கிறது, எப்படி இவனை நாசம் பண்றது, எப்படி இவன் குடியிட்டு இருக்கிறது, எப்படி இவன் வாழ்க்கை இருப்பது, எப்படி இவன் வேலைக்கு இருப்பது, எப்படி இவன் தொழிலுக்கு இருப்பது, ஒரு பக்கம் அவன் செஞ்சுட்டு இருப்பான். ஆனா நீங்க எதையும் கவனிக்காமல் கர்த்தரை முன்வைத்து கர்த்தரோடு உங்கள் பிரயாணம் இருக்கட்டும், கர்த்தரோடு உங்கள் நடை இருக்கட்டும், அது வெற்றி நடையாக இருக்கும், அது ஜெயமான நடையாக இருக்கும், அது வெற்றியாக இருக்கும். எல்லாம் அப்படித்தான் இருக்கும். கர்த்தரோடு நடக்கும் போது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் போறாங்க, முன்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. சரி, இந்த படி தரதான் இருக்குது இறங்கிறோம்னு சொல்லி எகிப்தியர்கள் அதில் இறங்க ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா. மதில் பாதிக்குதுங்க. தண்ணி வசனம் 22 படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் ஜலம் அவர்களுக்கு பதிலாக இருந்துச்சுன்னா இப்போ 24 வசனம் படிக்கலாம். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தின் சேனை பார்த்து அவர்கள் சேனை கலங்கடித்து ரதங்களில் ஊழலில் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தேவன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாரு, துணையா நிற்கிறாரு. நம்ம போயிடலாம் அப்படின்னா ஐயா சொல்றாரு, என்ன எதிர்த்துறையா சொல்ற ஐயா பாவனையா சொல்லிட்டார், ஓ வாய்ப்பு போய் இல்ல தேவன் அவங்களுக்கு துணையா நிற்கிறார். தேவனுக்குள்ளே நீங்க கர்த்தரை பிடித்துக் கொண்டு வாழும்போது எதிராக நிற்கிறவன் கலங்கடித்து போவான். ஆமா, நம்மளை ஒன்று செய்வோம், அவனா கலங்கி போவான், கலங்கடிக்கப்பட்டு போவான். நீங்க கர்த்தரை மாத்திரம் முன்வைத்து நடவர்கள். நான் யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டேன். யாருடைய லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்றது, அவங்கள பின்பற்றி நான் பண்ணவே மாட்டேன், விரும்பவே மாட்டேன். நமக்கு அவங்களுடைய வார்த்தை தான். நீங்க எப்படி இருக்கிறாங்க, அதனால நான் இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, அதனால நான் அப்படி செஞ்சாங்க, அதை விருப்பமே. நான் என் தேவன், நான் என் தேவன் வார்த்தை, அதுதான் என் பிரயாணம். அதை முடிச்சுட்டு பின்னாடி வரவங்க வாங்க, இல்லாட்டி போங்க, அவசியம் இல்லை. எந்த சபையும் எல்லாம் தைரியமா சொல்றது, நான் தைரியமா சொல்றது. என்னோடு கூட தேவ வார்த்தை பிடித்துக் கொண்டு என்னோடு கூட வருகிறவர்கள், பரிசுத்தத்தை பிடித்துக் கொண்டு வருவர்கள் என் பின்னாடி வாங்க, இல்லாட்டி போங்க. ஹல்லேலூயா. என்னோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் சினிமா ஆக்டரா, நான் இல்லை சிங்கரா, இல்லை மெஜிஷியனா, நான் என்ன நீங்க ஃபாலோ பண்றது இல்லை.
அந்த கர்த்தருடைய பணியை செய்கிறது அவைகளை விரைவாக. அல்லேலூயா. மோசே முன்பதாக போகிறார். அங்க பின்னாடி ஒரு பெரிய யுத்தம், மோசே கூடவே இருக்கிறார். பின்னாடி ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. யாவா அச்சாரித்தது, அச்சாரம் இல்லை. ஆனா கர்த்தருடைய அந்த அக்கினி ஸ்தம்பமும் அந்த மேக ஸ்தம்பமும் அவர்களை கலங்கடிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. யாரு கரண்டி விட்டா? தேவனுடைய அக்கினி இறங்குச்சுன்னா கருளாத கரண்டு விழும். அல்லேலூயா. எல்லாம் கரண்டி ஓட விட. அப்படி இருந்தும் அவன் என்ன பண்ண நேரம் ஆச்சுல, அப்படி இருந்தும் அவன் வந்தான். இஸ்ரேல் பார்த்து பார்க்கறான். நடு வழியில் வரும்போது ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தை விலகி போய் காமிக்கிறார். ஐயோ வந்துட்டான், கரைக்கு வந்துட்டா, கரைக்கு திரும்பி வந்தா வந்துட்டு ஐயோ என்ன பண்ணணும்னா தெரியல. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, சில பிரச்சனை உங்க அழிக்கிற மாதிரி வருது, முடிஞ்ச மாதிரி இருக்குது. கவலைப்படாத. சத்ருவை இந்த அளவுக்கு ஏற விடுறது எதுக்குன்னா அவன் அழிக்கிறது. கட்டை இருக்கிறதை நீ என்றைக்கும் காண்பதில்லை. ஒரு இரவுல 30 லட்சம் ஜனங்களும் மிருகிச்சுலாம் கிராஸ் பண்ணதில்ல. ஒரு இரவுல கிராஸ் பண்ண. எந்த தேவனும் அப்படி செய்ததாக சரித்திரம் இருந்து ராமபால் போடத்துக்கு எல்லாம் வந்து மாணவர்கள்லாம் கல் ஊற்றிச்சான். கல் எடுத்து அடிமுழு கல் எடுத்து சொல்றாங்க. நான் பார்க்கல. ஆண்டவர் எதை வேணா எப்படி வேணா அவரால் செய்யணும். நான் ஒரு சாட்சி கேள்விப்பட்டாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு பெண்மணிக்கு கேன்சர்ல மார்பகத்தை எடுத்துட்டாங்க. ஒரு ஊழியக்காரர் அவங்க ஜோமி கட்ட சொல்றாரு, நான் கொடுத்துட்டேன். இவருடைய பார்க்கறாங்க, அவங்க ரெடிசே பார்க்கறாங்க. மூச்சு பார்க்கல. நியூஸ் பார்க்கறேன்னா அவருக்கு சொல்லியிருக்காங்க, சொல்லி ஜோம் பண்ணுறாங்க, எடுத்து வைக்காங்க. இன்னும் ஆச்சரியம் தெரியுமா? ஜோம் பண்ணி முடிச்ச உடனே ஆப்ரேஷன் பண்ண மார்பகம் வந்துவிட்டது. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தேவன் ஆச்சரியமான செயலிலே வல்லமையான எதை வேணா செய்யணும். எதிர் அடிப்படையில்னா விசுவாசத்தின் அடிப்படையில் நான் நிறைய போதிக்கிறேன். உங்களுக்கு விசுவாசம் இருந்தா அது செயல்பட ஆரம்பிச்சு. இல்லைன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. சில நேரம் பரிசுத்த ஆவியானவர் இங்கே பயங்கரமாக வீட்டில் இருந்து வேலை செய்யணும்னு நினைச்சிட்டாரு, ஒரு மிராக்கிள் பண்ண முடிவு பண்ணிட்டாருன்னா அது வந்துடும். நானே ஆச்சரியப்பட்டது, முதல் ஆச்சரியப்பட்ட ஒரு அற்புதம்னா 8 வருஷமா இந்த ஒரு கட்டி ஜெபம் காணுமா. அல்லேலூயா. எனக்கு ஃபர்ஸ்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன், கட்டில மாயிரும் கரைஞ்சிடும், சில பஸ் ஸ்டாண்ட் வெடிச்சிடும் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படும்போது எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அல்லேலூயா. ஆச்சரியமானது. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறார். அதிகமாக நமக்குள்ள வல்லவனாய் அந்த பரிசுத்தமான கிரியை செய்கிறார். அல்லேலூயா. இன்னொன்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். 16 வயசு பொண்ணு நான் எப்படிலாம் செக் பண்ண பயந்தா ஒண்ணும் இல்லை. பார்த்துருவோம் கத்திர முன்னாள் இருக்கிறாருல, இந்த காலை செக் பண்ண கேட்கல, வலது கால் கேட்கல, பிறவிலிருந்தே கேட்கல. 16 வயசு செக் பண்றேன், கேட்கா கேட்கல, இந்த பக்கம் கேட்குதா கேட்குது, ஒரு கேட்குதா கேட்கல, கேட்குதா கேட்குது. ஓகே, இப்போ ஜோம் பண்ணி சுற்றி பாச இருக்காங்க. ஜோம் பண்ணி இயேசு நாமத்தில் செவி தரக்கு சொல்லி செக் பண்றேன். கேட்குது. எந்த டிவியிலும் ரிலீஸ் வரல. எந்த டிவியிலும் ரிலீஸ் விஜயலட்சுமி தேவன் ஆச்சரியமானவர்களை செய்கிறார். செயல் வல்லமையான இதெல்லாம் மனிதனுடைய பார்வைக்கு முடியாது. இதெல்லாம் யோசிக்க முடியாது. முடியாதவங்க சொல்லுவாங்க, புல் சொல்றான், நல்ல பண்றா, நான் புலி தெரிவித்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியம். விசுவாசிக்கிறவனுக்கு நடு கடல்ல
எகிப்தின் சேனைகள் வந்துருச்சு கடல்ல. அந்த உடனே இவனுக்கே தெரியாது. ஆனா பேக் டோர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. டோர் க்ளோஸ் பண்ணாரு. இந்த கரை திறந்து விட்டு அந்த கரையை மூடாரு. இவனுக்கு தெரியல. திடீர்னு பார்த்தா இதை க்ளோஸ் பண்ணிட்டு முன்னாடி வரும்போது எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த டோரை க்ளோஸ் பண்றாரு. நடுவுல பார்வோனின் சேனை அவங்க ரதம்லாம் தங்கத்துல செஞ்சுதான் காஸ்ட்லியே அவ்வளோ அவங்க போகுதுல பயங்கரமான ஆளுங்க. நடுக்கடல்ல ரெண்டு பக்கம் வழியை க்ளோஸ் பண்ணிட்டு கர்த்தர் மிகப்பெரிய ரட்சிப்பை கர்த்தர் க்ளோஸ் பண்ணிருக்காரு. இப்படி ஓட முடியாது, அப்படி ஓட நீ கர்த்தரை பின்பற்றி வந்தால் உனக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதங்கள் அது முன்னாடி போக முடியாது, பின்னாடி போக முடியாது. கர்த்தர் விரோதமாய் நடுக்கடலை அழைத்து கொள்வார், அழித்து கொள்வார். எதை குறித்து நீங்கள் கலங்காதீர்கள். உங்களுடைய தேவன் ஆச்சரியமான தேவன், செயலில் வல்லமையானவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் நிறைய சர்ப்ரைஸ் பார்க்க முடியும். நிறைய சர்ப்ரைஸ் ரிசீவ் பண்ணவும் பாக்கி நிறைய சர்ப்ரைஸ் நடக்கும். எப்படி நடக்கும்ன்றதுல இது முதல் கொண்டு நான் சொல்றேன். இது முதல் கொண்டு ஆச்சரியமான சர்ப்ரைஸ் 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 வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு இந்த கல் அஸ்திபாரங்கள். நீங்க ஒரு அற்புதம் செய்கிற ஒரு காலத்தில் நீங்க செய்கிற நீங்க அது அஸ்திபாரம். அஸ்திபார கற்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார்.